அப்பவே நான் புடவை எடுத்து காட்டுவான்னு அவங்க கேட்டாங்கல்ல, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில இப்படி வந்து விழுறீங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு, நேத்து நீங்க இங்க வந்தது இன்னைக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக இல்ல, இப்படி பிளான் பண்ணி விழறதுக்காக நீங்க நேத்துக்கே இங்க வந்து ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. மகா, டே சூர்யா, உனக்கு மகா கிட்ட இருந்து நல்ல பேருங்கிறது வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காதுடா. என்ன உள்ளுக்குள்ள திட்டிட்டு இருக்கீங்களா? இல்ல நான் போய் உன்னை திட்டுவானா? ஏன்டா சூர்யா அப்படி நடந்துச்சுன்னு என்ன நானே திட்டிட்டு இருக்கேன். சரி சரி, உனக்கு வேற புடவை செலக்ட் பண்றேன். இந்த பக்கம் வா, இது பாரு, சூப்பரா இருக்கு. மகா, இந்த கலர் உனக்கு சூப்பரா இருக்கும். என்ன மேட்சிங் பாத்தியா? உன் கலருக்கும் இதுக்கும் அட அட அட. எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? வேற என்னதான் எடுக்கிறது? அத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கலர் மகாவுக்கு நல்லா இருக்குமே. அழகி, வாங்க. சொல்லுங்கப்பா. இந்த புடவை அம்மாவுக்கு எப்படி இருக்கும்டா? சூப்பரா இருக்கும்பா. சூப்பரா இருக்கும்ல? அப்ப ஒண்ணு பண்ணு, நான் கொடுத்தா அம்மா இத வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால அம்மாவுக்காக நீயே செலக்ட் பண்ணுன்னு சொன்னேனா அம்மா இந்த புடவைய கட்டிப்பாங்க. ஓகேவா? ஓகேப்பா. டன் டன். போ 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 போ. கொடுக்கறவங்க கொடுத்தா வாங்கிக்கிறவங்க வாங்கிப்பாங்க. ஆனா கடைசியில சூர்யா நீ தாண்டா ஏமாந்த. நம்ம வங்கியில் இப்போ வந்துருவாரு அத்தை. சரி அனாமிகா. அனாமிகா மேடம், நீங்க கவலையே படாதீங்க. சீக்கிரமா ஹைகோர்ட்ல உங்க விவாகரத்தை கேன்சல் பண்ண சொல்லி அப்பீல் பண்ணியாச்சு. தேங்க்யூ சார். அப்புறம் அந்த ஜட்ஜ் விஷயம். ஒரு நிமிஷம், எதுவும் பேசிக்க வேணாம், அந்த பக்கம் போலாம். என்னை இந்த நிலைமைக்கு தள்ளி விட்ட அந்த மகாவோட முகத்துல நான் கரிய பூசணும். விஜய்க்கு நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர போறேன்ற செய்தி இடி மாதிரி காதல இறங்கணும். அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் கண்ணையும் நான் விரல விட்டு ஆட்டணும். அது மட்டும்தான் அத்தை என் லட்சியம்.